இப்போ ஒருவேளை உள்ள வந்து பேச்சுவார்த்தை நம்ம இப்படி கற்பனை பண்ணுவோம், பேச்சுவார்த்தை இருக்கு, நீ இப்போ விஜய் கட்சிக்கு நீங்க போக ஆசைப்படுறீங்க அப்படின்னா அங்க போய் நீங்க என்ன செய்வீங்க? பெரும்பாலும் நீங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு பேர் புகழுக்கோ இல்லை சம்பாத்தியத்துக்கோ போறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி உள்ள பேசி முடிச்சுட்டாங்கன்னா ஆதரவு கிடைக்காம போச்சுன்னா என்ன செய்வீங்க? சரி, லைஃப் செட்டில்மெண்ட், இதனால அவருக்கு லைஃப் செட்டில்மெண்ட் கிடைக்குது. பட் ஆட்சி, குடியரசு ஆட்சி வந்துருச்சுன்னா மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரும்ல? என்ன குடியரசு ஆட்சி என்னன்னா இப்ப இவர் வந்துட்டு இப்ப இல்ல இப்ப விஜய் அவர்கள் வந்துட்டு ஆட்சி அமைப்புக்கு உரிமை கோரிட்டாரு, மெயில் அனுப்பிட்டாரு. ஸோ அடுத்து வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் வர்றாரு கவர்னர், இன்னைக்கு சாயந்தரம் வர்றாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த மெயிலை பார்த்து ஒரு 14 நாளுக்கு 2 வாரத்துக்கு டைம் வேற கேட்டிருக்காரு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு. அவருக்கு எப்படியா இருந்தாலும் பதவி பிரமாணம் ஒரு பண்ணி வாரம் 10 வச்சிருவாங்க. நாள் ஆகும். 2 வாரத்துக்கு அவர் எப்படியும் முதலமைச்சருங்கிற இதுல வந்துருவாரு. 2 வாரத்துக்காவது முதலமைச்சர் இருப்பாரு. அதுக்கப்புறம் நிரூபிச்சு ஆகணும்.